என்னோட ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேப்பர்ல நேம் வந்ததே பார்த்தா டென்னிஸ்க்காக இல்லை கிரிக்கெட்டுக்காக. டென்னிஸ் வந்து லோக்கல் டோர்னமெண்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ஸ் மட்டும் ஆடிட்டு இருந்தேன். ஏன்னா வெளியே போய் டிராவல் பண்ற அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஃபண்டிங் எதுவும் இல்லை. மார்னிங் வந்து டென்னிஸ் போவாங்க, அப்புறம் அது முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் டென்னிஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6:30க்கு மேலே வந்து அந்த டிஷர்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தேன். நார்மலாக ஒரு சின்ன ஒரு 2 வீலர் தான் வச்சிருந்தேன். அதில் வந்து பார்த்தா ஒரு முன்னாடி வந்து ஒரு 100 ஷர்ட்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கணும், பின்னாடி வந்து கிட் பேக் இருக்கும். கோச்சிங் வந்து ஒரு செல்ஃப்லெஸ் தான். 24 hours நீங்க வந்து பிளேயர்ஸ்க்காக வந்து டெடிகேட்டடா தான் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து நான் நைட் வந்து 1 மணிக்கு கால் வருங்க. கால் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் வந்து மேட்ச் இருக்கும், நர்வஸா இருக்கேன், என்ன பண்றதுன்னு கேட்டு கூப்பிடுவாங்க. அப்புறம் சம்டைம் மேட்சஸ் வந்து 11 மணி நைட் முடிக்கிற டைம்ல கூப்பிடுவாங்க. எல்லா டைமும் வந்து டென்னிஸ் வந்து அவைலபிளா இருக்கணும். அந்த சியாட்டில் போனதுக்கு அப்புறம் 2 years இருந்தேங்க. ஃபர்ஸ்ட் 1 year வந்து 10 to 12 hours நான் கோர்ட்ல இருப்பேங்க. ஒரு நாள் கூட நான் பிரேக் எடுக்கல. டென்னிஸ் பிளேயர் தான் ஆவன்ட்டு 15 வயசு அந்த புடிவாரமா நான் இருந்திருந்தேன்னா டென்னிஸ்ல எதுலையும் நான் சக்சீட் பண்ணியிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டென்னிஸ்ல வந்து ஒரு பிளேயரா நீங்க சக்சீட் ஆகணும்னா பினான்சியல் சப்போர்ட் இல்லாம பண்றது வந்து ரொம்ப டஃப்ங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Shirts and trousers. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரை பத்தி நம்ம சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அவருடைய இந்த டென்னிஸ் பயணத்தை தொடங்கி அதை வந்து அமெரிக்கா கடந்து சைனாவை கடந்து உலகத்திலேயே இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கோச்சா இருக்கிறவர் தான். இவரை பத்தி சிம்பிளா நம்ம ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, இந்த டென்னிஸ் கோர்ட்டோட மாஸ்டர் த பிளாஸ்டர்னு சொல்லலாம். இந்தியாவை சேர்ந்த இன்டர்நேஷனல் டென்னிஸ் கோச் முகுல் கார்த்திகேயன் வந்து நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். இந்த டென்னிஸ் பயணம் அது எங்க இருந்து முதல்ல உங்களுக்கு வந்து தொடங்கிச்சு? ஏன்னா பொதுவா இந்த பாமர மக்கள் கிட்ட ஒரு பார்வை வந்து எப்பவுமே இருக்கும், இந்த டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள்லாம் எப்பவுமே இந்த பணக்காரர்கள் தான் விளையாடுற விளையாட்டா இருக்கும். அப்படி சாதாரண ஒரு ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் லெவல் கோச்சா மாறி இருக்கீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பாத்துல நீங்க கடந்து வந்த இந்த சேலஞ்சிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கோயம்புத்தூர் தாங்க. கோயம்புத்தூர்ல பேரூர்னு ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து அப்பா வந்து ஆட்டோ டிரைவிங் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மா வந்து டீச்சர். ஒரு டே பை டே வந்துட்டு ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்றதுக்கே வந்து 2 பேர் ஏர்ன் பண்ணணும். அப்படி இருக்கிற ஒரு லோவர் மிடில் கிளாஸ் தான் ஃபேமிலி. 2004 டைம்லங்க எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும். அந்த டைம்ல சும்மா வீட்டில் உட்காந்து ஒரு சேனல்ஸ் வந்து அப்படியே மாத்திட்டு இருக்காங்க. மாத்தும்போது ஃபெடரரோட அதான் பீக் டைம், அப்பதான் உள்ள வராரு. அந்த அவரோட சேனல்ஸ் மாத்திட்டு இருக்கும்போது டென்னிஸ்ங்கிற ஒரு ஸ்போர்ட் அப்பதான் நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல. ஏன்னா வீட்ல வந்து ஸ்போர்ட்டிங் பேக்ரவுண்டும் இல்லை. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹை அண்ட் ஸ்போர்ட்னால எனக்கு அந்த அவேர்னஸும் இல்லை. அதுவும் நம்ம இருந்தது வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம்னால பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு கணக்கு. அப்போ ஃபெடரர் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க்குங்க. அப்போ அதுல இருந்து என்னால கொஞ்சம் ஒரு ஒரு 1 hour 1.5 hours வந்து அந்த கண்டினியூஸா நான் பார்த்துட்டே இருக்கேன். அதுல வந்து அப்பதான் இன்வால்வ்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. அப்போ அப்பாட்ட போய் நான் பேசுறேன், எனக்கு இந்த ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அப்பா ஆட்டோ டிரைவிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அவங்க ஆட்டோல வந்து ரெகுலரா வந்து கோச் ஒருத்தர் வந்துட்டு அவர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்றது வந்து அப்பா ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட பேசி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கிளப்ல வந்து அப்போ டென்னிஸ் வந்து அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அவர் வந்து மினிமலா ஒரு ஃபீல சப்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம்லயே டென்னிஸ் பேக்கேஜ்லாம் பார்த்தா ஒரு 6,000 7,000 அந்த ரேஞ்ச் வந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனா டென்னிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 500 ருபீஸ்ல தான் ஒரு செகண்ட் ஹேண்ட் ராக்கெட்ல தான் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஷூஸ் பார்க்கும்போது நார்மலா நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒயிட் கேன்வாஸ் போடுவோங்களா, அது வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அப்ப இருந்தே வந்து நான் டிசிப்ளின்டாவே இருந்தேங்க. மார்னிங் ஒரு 6:30க்கு வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகும். வீடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவுட்டர்ல இருந்துச்சுங்க. அந்த டைம்ல டென்னிஸ் கிளப்ஸ் எல்லாமே சிட்டியில தான் இருக்கும். அதனால ஒரு மார்னிங் ஒரு 4:30க்கு வந்து நான் எந்திரிச்சு ஒரு 5:30க்கு வந்து அதன் தனியார பஸ்ல தான் ஒரு பப்ளிக் நம்ம பஸ்ல தான் போய் ஒரு 6:30க்கு அங்கே ரீச் ஆகி ஒரு 6:30 to 8:30 ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 8:30க்கு அப்புறம் அப்பா வருவாங்க, ஸ்கூல்ல ட்ராப் பண்ணுவாங்க, ஸ்கூல் போவேன். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், கிரிக்கெட் ஆகட்டும், அந்த ஃபுட்பால் எல்லாமே இப்படிதான் போயிட்டு வந்துச்சுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேப்பர்ல நேம் வந்ததே பார்த்தா டென்னிஸ்க்காக இல்லை கிரிக்கெட்டுக்காக. அந்த டைம்ல ஒரு கிரிக்கெட்ல ஒரு கிரிக்கெட்லயும் வந்துட்டு ஒரு நல்ல இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருந்தது வந்து என்னோட ஸ்கூல்ல என்னோட
சார் ஐயப்பன் சார்ன்ட்டுங்க. ஆனா டென்னிஸ் வந்து எனக்கு டென்னிஸ்ல வந்து பெருசா சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்கிற ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சுங்க எப்பவுமே. அது ஒரு ஒரு பேஷன் மாதிரி அப்பவே கிரியேட் ஆயிடுச்சு. டென்னிஸ் வந்து லோக்கல் டோர்னமெண்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ஸ் மட்டும் ஆடிட்டு இருந்தேன். ஏன்னா வெளியே போய் டிராவல் பண்ற அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஃபண்டிங் எதுவும் இல்ல. வீட்டில் என்ன சப்போர்ட் பண்ணாலும் அந்த ஃபினான்ஷியல் ஃபேக்டர் வந்து டென்னிஸ்ல வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுங்க. ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்போது நான் ஒரு கோச்சிங்ல வந்து சும்மா அப்படியே எப்படின்னா அந்த கிளப்ல வந்து சும்மா கோச்சஸ் வந்து அசிஸ்ட் பண்றதாகட்டும், ஏன்னா எனக்கு கோச்சிங் ஃபீ வந்து கவர் பண்றதுக்காக அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுதான். இப்ப நம்ம பொதுவா இந்த டென்னிஸ் கேம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய பிளேயர் ஆகணும் தான் ஆசைப்படுவோம். ஆனா நீங்க ஒரு பெரிய கோச்சா மாறி இருக்கீங்க. இந்த மேஜிக் வந்து எப்படி நடந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொன்ன மாதிரி தான் ப்ரோ. அது ஒரு 15-16 இயர்ஸ் இருக்கும்போது நமக்கு அந்த எனக்கு கோல் வந்து நான் செட் பண்ணும்போது டென்னிஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பிளேயருக்காக பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வேணும். அது வந்து ரூல்ட் அவுட் எனக்கு. அது வந்து சான்சஸே இல்லைன்னு ஆயிடுச்சு. செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த நீங்க எவ்வளவு ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அப்புறம் உங்களோட அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அது வந்து எனக்கு நான் லேட்டா ஸ்டார்ட் பண்ணதாகட்டும், அப்புறம் பெரிய கோச்சிங் எனக்கு அந்த டைம்ல கிடைக்காதாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய டிராபேக்கா இருந்துச்சுங்க. அப்போ அது ரெண்டுமே ரூல் அவுட் ஆகும்போது நெக்ஸ்ட் வந்து கோச்சிங். அப்போ நான் கோச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். அப்போ கோச்சிங்ல வந்து போய் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்கிற ஒரு தாட் அப்பதான் பில்ட் ஆகுதுங்க. ஆனா இந்த பீரியட்ல வந்து நான் பேசும்போது ஆகட்டும், யாராவது வந்து என்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ண போறேன், டென்னிஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக போறேன், இப்படிதான் என்னோட தாட்ஸ் என்னோட ஆன்சர் எல்லாமே இப்படிதான் இருந்திருக்கேன். யாருக்காகவும் நான் சின்ன ஒரு ஹெசிடேஷன் கூட நான் பண்ணதில்லை. அப்புறம் அந்த இதுல இருந்து நான் பேக் போனதோ, என்னோட தாட்ஸ்ல இருந்து அது வெளியே போனதோ எதுவுமே இருந்தது இல்லைங்க. நான் அதுல கான்பிடென்ட்டா இருந்தேன் சக்சஸ்ஃபுல் பண்ணிட முடியும்ட்டு. அப்புறம் அந்த ஹை ஸ்கூல் முடியிற டைம்ல முடியுது. காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ற டைம்ல அப்போ நான் பிளான் பண்ணிட்டேன். அது காலேஜ் முடிஞ்சோன்னே ஓகே நம்ம கோச்சிங்ல நம்ம போகணுன்ட்டு. நம்ம காலேஜ் டோர்னமெண்ட்ஸ்லாம் போவோம்ல, அப்போ வந்து டிஷர்ட்ஸ் வந்து எனக்கு சும்மா பர்சனல் யூஸ்க்காக வந்து நான் எடுக்கிறதுக்காக திருப்பூர் போனேன். 750 ருபீஸ் வச்சுட்டு போறேன். அங்க போனா 75 ருபீஸ் இருந்துச்சு ஒரு டிஷர்ட்டுங்கிறது. ஒரு 75ங்கிறது அப்புறம் 10 டிஷர்ட் எடுத்துட்டு வந்தேன். அப்படி 5 டிஷர்ட் எனக்கு வச்சுட்டு ஒரு 5 டிஷர்ட் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த 75 ருபீஸ் வந்து நம்ம ஒரு 100 ருபீஸ் போடும்போது 25 ருபீஸ் அதுல ஒரு மார்ஜின் கிடைச்சுங்க. மார்னிங் வந்து டென்னிஸ் போவாங்க. அப்புறம் அது முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் டென்னிஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6:30க்கு மேல வந்து அந்த டிஷர்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றதுங்கும் போது ஒரு ஜீன்ஸ் அந்த ஷர்ட்ஸ் அது மாதிரி ஒரு வேற ஏதாவது பண்ணாங்க. இப்போ பெங்களூர்ல வந்துட்டு ஒரு கூகுள் அப்படியே சர்ச் பண்ணி அங்க இருக்கிற ஃபேக்டரிஸ் கூட கனெக்ட் பண்ணி அங்க ஒரு கான்டாக்ட் கிடைக்குதுங்க. அங்க போய் அந்த 1 lakh வந்து ஸ்டாக் எடுத்துட்டு கோயம்புத்தூர் வந்து இப்போ 3 months மறுபடியும் இப்படியே நான் கொண்டு போயிட்டு இருந்தேன். நான் எதுக்காக பண்றேன்ட்டு அங்க இருக்கிற அந்த ஃபேக்டரி அந்த ஓனர்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க எனக்கு. எங்கிட்ட இந்த ஃபண்டுக்கு வந்து ஒரு 100 ஜீன்ஸ் ஒரு 200 ஷர்ட் எடுக்க முடியும்னா அவங்க வந்து ஒரு 200 ஜீன்ஸ் வந்து கொடுத்துட்டு ஒரு 300 ஷர்ட்ஸ் வந்து அது மாதிரி எனக்கு கொடுத்து கிரெடிட்டுக்கு வந்து கொடுத்தாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுன்ட்டு. எப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு இதான் என்னோட ரொட்டீன். மார்னிங் வந்து காலேஜ், ஈவினிங் 6:30க்கு மேல இந்த இதெல்லாம் சேல் பண்ணுவேன். அப்புறம் சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு ஒரு 8 o'clock வந்து கோயம்புத்தூர்ல வந்து பெங்களூர் ட்ரெயின் அது தனியா போவேன். இது எல்லாமே போய் நான் பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. எதுக்காக பண்றேன்னு நான் கிளியரா இருந்தேன். அந்த காசு வந்துட்டு இருக்குன்ட்டு வந்துட்டு நான் அந்த பார்ட் வந்து நான் மாறவே இல்லைங்க. நான் டென்னிஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் சேவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பிசினஸும் வந்து எனக்கு எப்படி பண்ணணும் இந்த ஐடியாஸ் எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருந்துச்சு ப்ரோ. அடுத்த ஒரு 1 yearல பார்த்தா ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 4 lakhs கிட்ட நான் மேக் பண்ணிட்டேன். நார்மலா ஒரு சின்ன ஒரு 2 வீலர் தான் வச்சிருந்தேன். அதுல வந்து பார்த்தா ஒரு முன்னாடி வந்து ஒரு 100 கிலோவுக்கு வந்து ஸ்டாக் இருக்கும், பின்னாடி எனக்கு கிட் பேக் இருக்கும். இப்படியே நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இதுல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்திங்க. இந்த 3 வருஷம் முடிக்கிற டைம்ல என்னோட இந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன். ஒரு 8 to 10 lakhs வந்து நான் மேக் பண்ணிட்டேன் எல்லா எக்ஸ்பென்சஸும் போக. அப்புறம் அது முடிச்சுட்டு தான் எனக்கு ஒரு லீட் கிடைக்குது. எப்படின்னா ப்ரொஃபஷனல் டென்னிஸ் ரெஜிஸ்ட்ரின்னு வந்துட்டு வேர்ல்ட்லயே வந்துட்டு ஒரு பெரிய கோச்சிங் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து வேர்ல்ட் ஃபுல்லா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போய் கோச்சஸ் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. அங்க வந்து அதுல வந்து லூயிஸ் கேப்னு ஒரு கோச்சிங் லெஜண்ட் ப்ரோ. அவர் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போய் இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து இந்தியா வந்து இயர்லி ஜான்வரியில வந்துட்டு அந்த கோர்ஸ் பண்ணுவார். ஜிம்கானா கிளப் தான் அந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அப்ளை பண்றேன். அது ஒரு 1 week வந்து 3 கோர்ஸ் இருந்துச்சு. நான் எல்லாத்துக்குமே என்ரோல் பண்றேன். ஆனா எனக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்ஸ்டிங் வந்து தோணுது, ஓகே இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல வந்து ஏதாவது லீட் கிடைக்கணும்ட்டு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அவர் மீட் பண்றதுக்கான இது. அப்ப என்னோட பெஸ்ட் கொடுத்தேன் அந்த கோர்ஸ் போய்.
அப்ப லாஸ்ட் டே வந்து எங்கிட்ட வந்து அவர் கேட்கறாரு, நாளைக்கு வந்து ஒரு கிளினிக் நான் பண்றேன் இங்க, உன்னால இருக்க முடியுமா, சப்போர்ட் பண்ண இது கூட அசிஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நான் என்ன சொன்னா அந்த ஒரு அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே ப்ரோ, அதுல இருந்து ஏதாவது லீட் கிடைக்கும். ஓகே வந்து பண்ணணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன். அது முடிச்ச டைம்ல நான் முடிக்கிற டைம்ல அவரோட கான்டாக்ட் நான் வாங்கினேன். வாங்கிட்டு அவரும் நான் பேர் கொடுத்தாரு. அவரும் வந்துட்டு அந்த பிடிஆருக்கு வந்து அவர் இன்டர்நேஷனல் கிளினிஷியன். அதுவும் இல்லாம யூஎஸ் ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ஒரு டாப் அகாடமில வந்து அவர் வந்து ஒரு ஹெட் கோச்சா இருக்காரு. ஒரு 40 இயர்ஸ் தான் வந்து அங்க இருக்காரு. அவர்கிட்ட ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து கனெக்ட் பண்ணி நான் கேட்கறேன், எனக்கு எப்படி நீங்க எனக்கு இப்படி எனக்கு கோச்சிங்ல வந்து எனக்கு ஒரு பேஷனேட்டா இருக்கு, நான் பண்ணணுன்ட்டு நான் எதிர்பார்க்கறேன், எனக்கு ஜாப் ஏதாவது உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமான்ட்டு. ஒரு 2 டேஸ் எந்த ஒரு ரிப்ளை வரல. தேர்ட் டே வந்து ரிப்ளை வருது. நான் வந்து உனக்காக நான் பேசிட்டேன் அகாடமியில, உனக்கு வந்து ஏதோ அந்த டேரக்டர் வந்து டேரக்டா உனக்கு இமெயில் பண்ணுவாங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து அங்கிருந்து கான்ட்ராக்ட் வந்துச்சுங்க. கான்ட்ராக்டோட அவரை கான்ட்ராக்ட் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் விசா ப்ராசஸ் எல்லாமே என்ன பண்ணணும்ட்டு அது எல்லாமே சப்போர்ட்டிங் பண்ணாங்க. இது வரைக்கும் ஃபிளைட்ல வந்து அந்த டைம் அது வரைக்கும் ஃபிளைட்லயே நான் போனது இல்லைங்க. டொமஸ்டிக்ல கூட போனது இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ட்ரிப் வந்து நியூயார்க். அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட்ல ஸ்டாம்பிங்னு பார்த்தா யூஎஸோட விசா ஸ்டாம்பிங். இப்ப ஆக்சுவலா நம்ம டிவில பார்த்து நிறைய பேர் உயர்ந்திருக்கோம். இப்ப நம்ம அவங்க கூட போயிட்டு ஒர்க் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் கோச்சா மாறிட்டோம். அந்த டைம் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன்லாம் வந்து என்னவா இருந்தது, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் யார்கிட்ட சொல்லும் போது எனக்கு பாசிட்டிவா எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்ததில்லை. நான் டென்னிஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது எல்லாமே வந்து டிமோட்டிவேட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஓகே நான் என்ன சொன்னா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறேன். என்னன்னா நான் அதுக்கான நான் சொல்றது இல்லாம அந்த ஒர்க் வந்து நான் எப்பவுமே நான் போடுவேன் ப்ரோ. சொல்லிட்டு வந்து அந்த அதனாலதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து நிறைய பேர் நான் பிசினஸ் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ப்ரோ. இதுதான் என்ன சொல்லனா, இது நம்ம வெளியே போய் ஒரு மூவி போறது கூட பெருசா நமக்கு அந்த ஒரு அது பெரிய சாக்ரிஃபைசஸ் தான். நம்ம பார்த்தா ரொட்டீன்ஸ்னு பார்த்தா இப்படிதான் மார்னிங்ல இருந்து ஏர்லி மார்னிங்ல இருந்து மிட் நைட் வரைக்கும் கண்டினியூஸா அந்த காலேஜ் டைம்ல வந்து இப்படியே தான் போயிட்டு இருக்கோங்க. ஆனா எதுக்காக போறோம், நம்ம ஒரு கிளியரா பர்பஸ் இருந்துச்சு. ஆனா எல்லாருக்கும் வந்து நான் ஏதாவது ஒன்று சக்சஸ்ஃபுல்லா நான் பண்ணிடுவாங்கிற என்னோட சர்க்கிள்ல இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சுங்க. நம்ம வந்து அமெரிக்கால போயிட்டு கோச் பண்ணிட்டோம், சைனால போயிட்டு கோச் பண்ணிட்டோம். அப்ப ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வரும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படியா இருந்தது? அதான் வந்து இப்போ என்னன்னா சைனா நான் போயிருந்தேங்க ப்ரோ. போன டைம்ல பார்த்தா ஷாங்ஹைல தான் ஜாப் பண்ணேன். ஷாங்ஹைல வந்து லின்ஹாங் பிளேஸ், ஷாங்ஹைல வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வந்து தள்ளி. அந்த பிளேஸ்ல நான் போன டைம்ல 6 லட்சம் பேர் இருந்தாங்க. அந்த 6 லட்சம் பேர்ல நான் ஒருத்தன் தான் ஃபாரினர். அப்புறம் அந்த ஒரு பீரியட்ல வந்து அந்த டிஃபிகல்ட்டியை நான் பார்த்திருந்தேன்னா நான் செகண்ட் டேவே வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கணும். ஆனா நான் வந்து அங்க என்ன பார்த்தேன்னா என்னோட டேரக்டர்ஸும் அசிஸ்டன்ட் டேரக்டர் 2 பேருமே சைனாவோட நேஷனல் டீம் கோச்சஸ். சைனாங்கிறது பெரிய ஒரு ஸ்போர்ட்டிங்ல வந்து ஒலிம்பிக்ல ஆகட்டும் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற கண்ட்ரி. அப்போ நம்ம அங்க அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்த்தேன். என்னன்னா நான் ஒருத்தவங்க யாருக்குமே இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து யாருமே கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. நான் வெளியே போகணும்னா கூட நான் டிரான்ஸ்லேட்டர் அது மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு 2 வீக்ஸ் to 3 வீக்ஸ் தான் நான் எல்லாமே அந்த கல்ச்சருக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டேன். அந்த பிளேயர்ஸ் கூட நான் சீக்கிரம் வந்து கனெக்ட் ஆயிட்டேன். அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு வந்து சைனீஸ் தெரியாதுங்க. ஆனா வந்துட்டு எனக்கு கன்வே பண்ண மாடம் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு எம்பத்தி தான். எப்படின்னா ஒரு லாங்குவேஜ் தாண்டி வந்து அந்த கோச்சிங்கிறது ஒரு எம்பத்தி தான். அது எல்லாமே வந்து எனக்கு லைஃப்ல அந்த ஒரு கரெக்டான பீரியட்ல வந்து கிடைச்சிச்சுங்க. அந்த 3 இயர்ஸ் வந்து சைனாவில் வந்துட்டு அந்த இந்த அட்வர்சிட்டியை வந்துட்டு நான் ஓவர் கம் பண்ணனாலதான் எனக்கு 2017 இந்தியன் கோச் ஆஃப் த இயர் வந்து அவார்ட் கிடைச்சிச்சுங்க. அது யங்கஸ்ட் பர்சனுக்கு வந்து அந்த டைம்ல கொடுத்தாங்க. அதான் இது நம்ம பொதுவா கோச்னாலே நம்ம எல்லாம் வந்து ஏஜ்டு பர்சனா இருக்குதான் நம்ம பார்த்துக்கோம். இப்ப நீங்க அந்த யங் ஏஜ்ல அந்த கோச் இருக்குல்ல, இப்ப நம்ம அமெரிக்கா இந்த சைனா எல்லாம் போகும்போது அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்களா முதல்ல? ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி பிளேயரா தான் இருந்திருப்பாங்க. நீங்க இப்போ வரைக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்னா இந்தியன்ஸ்னா வந்து நம்ம ஐடில வந்து பெருசா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, டாக்டர்ஸ்ல வந்து பெருசா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. எல்லாத்தோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அப்படிதான் இருக்குங்க. இதை வந்து நம்ம யாராவது ஒருத்தர் பிரேக் பண்ணும், ஒரு சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிலீவ் பண்ணிட்டு ஏன் வந்து அந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு எல்லாருமே போறோம்னா அது வந்து செட் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா மில்லியன்ஸ் எப்படி சொன்னா பர்சன்ஸ் வந்து பீப்புள் வந்துட்டு அதுல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. ஒரு கோச்சிங் ஆகட்டும் யாரும் பெருசா சக்சஸ்ஃபுல் ஆகல. அப்ப ஆகும்போது என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கல்ச்சர் வந்து கிரியேட் ஆயிடும். அதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம லைஃப்ல நான் சொன்ன வே ஆகட்டும் அந்த வே ஆகட்டும் இது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு யாராவது ஒரு சேஞ்ச்காக வந்து அது உழைக்கணுங்க. அது அந்த பிரேக் பண்ணிட்டோம், அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா யாரா இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதான் யூஎஸ் நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா யூஎஸ் ஆகட்டும் சைனா ஆகட்டும் ஃபர்ஸ்ட் போகும்போது பெருசா வந்து நமக்கு என்ன பெரிய
கோச்சஸ் வந்து நம்ம கண்ட்ரில வந்து இங்க ஃபாரின்ல வந்து சக்சஸ்ஃபுல் இல்லாதனால நமக்கு பெருசா, ஆனா நம்மளோட ஒர்க் எத்திக்கும் நம்மளோட பேஷனும் அந்த நம்ம பிளேயர்ஸ்க்காக நம்ம அந்த அவங்களை கேர் பண்றதாகட்டும் அந்த எஃபோர்ட் ஆகட்டும் அது வந்து சீக்கிரம் கனெக்ட் பண்ணிடும் ப்ரோ. அது சைனா முடிச்சுட்டு எனக்கு சியாட்டில் வந்து அந்த மார்க்கஸ் ஒண்டர்ஸ்க்கான நான் சொல்லியிருந்தேன் bro. அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டேவிஸ் கப் கேப்டன், பெரிய கோச்சுங்க. அவர் வந்து சியாட்டில் வந்து ஒரு டென்னிஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ண டைம்ல அது சியாட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் எல்லாமே பார்க்கும்போது பெரிய ஒரு ஐடி ஹப் மாதிரி. அப்ப நிறைய நேஷனாலிட்டிஸ் வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரு வந்து என்ன எதிர்பார்த்தாரு, நீங்க வந்தீங்கன்னா எப்படி சொன்னா பெட்டரா இருக்கணும். ஏன்னா இந்த ஒர்க் எத்திக் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. அவருக்கு வந்து என்னன்னா என்னால் கனெக்ட் பண்ண முடியும், வேற கண்ட்ரி பீப்புள்ஸ் கூட அந்த பிளேயர்ஸ் கூட என்னால் சீக்கிரம் கனெக்ட் பண்ண முடியுங்கிற அந்த இதுல அவர் கூப்பிட்டாருங்க. இது வந்து நம்ம தான் போய் வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம வாங்கிடலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அதுக்கப்புறம் வந்து அதை சஸ்டெயின் பண்றதுங்கிறது, கன்சிஸ்டன்டா சஸ்டெயின் பண்றதுங்கிறது ரொம்ப. அந்த சியாட்டில் போனதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து 10 to 12 hours நான் கோர்ட்ல இருப்பேங்க. ஒரு நாள் கூட நான் பிரேக் எடுக்கல. கிறிஸ்மஸ் எந்த ஒரு பெரிய ஹாலிடேஸ் எதுக்குமே ஒரு பிரேக் எடுக்காம அதான் அந்த அவங்களோட ட்ரஸ்ட் வந்து நம்ம வாங்கணும்னா அவங்க இது வரைக்குமே வந்துட்டு ஓகே நான் இப்போ எதுல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்தோம்னாலுமே இந்த மென்டர்ஸ் வந்து நம்ம ஒர்க் எத்திக் தான், நம்ம எவ்வளவு பேஷனேட்டா இருக்கும், எவ்வளவு வருஷம் நம்ம கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது கரெக்டான பர்சன்ஸ் வந்து சப்போர்ட்டிவா நமக்கு பேக்கப் பண்ணுவாங்க ப்ரோ. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ரீச் கிடைக்கணும்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்னா என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்லாம் பண்ணா அந்த ரீச் கிடைக்கும்? இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ இந்தியன் டென்னிஸ் வந்து எந்த நிலையில வந்து இருக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? அந்த டெவலப்மெண்ட் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நான் கேனடால இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கோச்சிங் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வேர்ல்ட்லயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. அதான் இப்போ நான் வேற ஒரு கண்ட்ரில நான் இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே பெரிய ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இப்போ நம்ம ஒரு சர்டிபிகேஷன் பண்ணும்போது நம்ம பண்ணிடலாம். ஆனா வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்க எப்படி டெவலப் பண்றாங்க பிளேயர்ஸ், அவங்களோட கோச்சிங் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு 10-year ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன். இது ஒரு இப்போ நம்ம இந்த டென்னிஸ்ல வந்து நம்ம கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி சேஞ்ச் எல்லாம் பண்ணா நம்ம பிளேயர்ஸ் வந்து வெளியே பெரிய அளவுல ரீச்சா கிடைப்பாங்க? அதான் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து நம்ம சென்னையில கூட ஒரு பெரிய WTA ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் கொண்டு வரணும். எப்படின்னா ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்றதை விட ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சரை கிரியேட் பண்ணணும். டென்னிஸ்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியணும். ஏன்னா கிரிக்கெட் வந்து நம்ம ஏன் வந்து நம்ம இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம்னா வெறும் அந்த 11 பேர் வந்து விளையாடுறவங்க மட்டும் இல்ல, அந்த 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 நேஷனல் நானே சொல்றேன். சின்ன வயசுல வந்து நான் டென்னிஸ் அது கிரிக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட நேம் வந்து பேப்பர்ல வந்தது அந்த கிரிக்கெட்ல தான். ஏன்னா ஒரு வைட் ஸ்ப்ரெட்டா வந்து அது கிரியேட் ஆயிடுச்சுன்னு. அந்த கல்ச்சரை வந்து நம்ம எந்த ஸ்போர்ட்டை நம்ம டெவலப் பண்றோம்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்போர்ட்டை வந்து வைட் ஸ்ப்ரெட் பண்ணும், நிறைய பேர்த்த வந்து இன்வால்வ் பண்ணும். ஆக்சுவலா நீங்க வந்து இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? நம்ம இவ்வளவு அச்சீவ்மெண்ட் வந்து பண்றோம், ஆனா பெரிய அளவு யாருக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது. இதே நம்ம நார்மலா ஒரு கிரிக்கெட்ல இருந்தா சின்னதா ஒரு 6 பால்ல 6 சிக்ஸ் அடிச்சா என்னால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பெரிய ரீச் ஆகலைன்ட்டு இருக்கிறத விட அதான் ஒரு கல்ச்சர் தாங்க. அந்த கல்ச்சர் வந்து இன்னும் டெவலப் ஆகலையோன்ட்டு ஒரு இதான். ஏன்னா நம்மளோட பெரிய அசட் என்னன்னு பார்த்தா அந்த கோச்சஸ், நான் நிறைய பேர் நான் இங்க வேற கண்ட்ரில ஒர்க் பண்ணனால நம்ம கோச்சஸோட பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் பார்த்தா அந்த ஒர்க் எத்திக்ங்க. நம்ம கோச்சஸ் வந்து ஒரு 35 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அவங்க வந்து கோச் பண்ணுவாங்க. எத்தனை கண்ட்ரியோட கோச்சஸ் வந்து அவங்கனால அது பண்ண முடியும்னு தெரியல. அதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம கோச்சிங் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணும்போது, அப்புறம் கோச்சஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது, அப்புறம் அதான் அந்த பிளேயர்ஸ் அந்த டெவலப் பண்ற ஒரு அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பரா பண்ணி அங்க பொட்டன்ஷியலா இருக்கிற அந்த ஜூனியர்ஸ்க்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் இதெல்லாமே கொடுக்கும்போது நிறைய டோர்னமெண்ட்ஸ், அதான் மெயின். இட்டாலி சொன்ன மாதிரி அவங்க நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து ஜூனியர் டோர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், பெரிய சேலஞ்சஸ் டோர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வரும்போது வெளியே வந்து அவங்க டிராவல் பண்ற நீட் இருக்காது. ஏன்னா ஃபினான்ஷியலி வந்து நிறைய அவங்களுக்கு வந்து சேவ் ஆகும். அப்புறம் டிராவல் பண்ற ஃபேமிலியோட டிராவல் பண்ற அந்த ஜூனியர்ஸே வந்து அந்த ஒரு டிஃபிகல்டிஸ் தான் வந்து ஸ்டாப் ஆகும். இதே தான் இந்த இப்போ உங்களோட இந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் இருக்குல்ல bro, அது வந்து நீங்க ஏதோ ஸ்பெஷலா ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லிட்டு ஒன்று நீங்களே வந்து தனியா கிரியேட் பண்ணிருக்கீங்களா? இதன் மூலியமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா முதல்ல என்ன, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ப்ரோ அதான் இது என்னன்னா இப்போ இவ்வளவு கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணனால, ஒரு பெரிய அகாடமிஸ்ல ஒர்க் பண்றதுனால எல்லா கண்ட்ரீஸோட பிளேயர்ஸ்கோட ஒர்க் பண்ற எனக்கு ஒரு சான்சஸ் கிடைச்சுங்க.
எல்லா கான்டினென்ட்டோட பிளேயர்ஸ் கூட இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ எல்லாத்தோட கல்ச்சருமே வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம ஏஷியன் ஆகட்டும், அமெரிக்கன் ஆகட்டும், கனடியன் ஆகட்டும், யூரோப்பியன் ஆகட்டும், எல்லாத்தோட கல்ச்சரும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் எல்லா பிளேயர் எப்படி சொல்லலாம், பிளேயருக்கு பின்னாடி ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களே வந்து டிஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. மென், அப்புறம் விமன், அப்புறம் பாய்ஸ், கேர்ள்ஸ், அப்புறம் அவங்க என்ன ஏஜ்ல இருக்காங்க. இதெல்லாம் இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கில்ல நம்ம வந்து இது பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பிளேயர் கூட அந்த ட்ரஸ்ட்டும் அந்த கனெக்டும் வந்து பில்ட் ஆகணும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன். அதுக்காக வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். கோச்சிங் வந்து ஒரு செல்ஃப்லெஸ் தான். 24 hours நீங்க வந்து பிளேயர்ஸ்க்காக வந்து டெடிகேட்டடா தான் இருக்கணுங்க. சம்டைம்ஸ் வந்து நான் நைட்டு வந்து 1 மணிக்கு கால் வருங்க. கால் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் வந்து மேட்ச் இருக்கும், நர்வஸா இருக்கேன், என்ன பண்றதுன்னு கேட்டு கூப்பிடுவாங்க. அப்புறம் சம்டைம் மேட்சஸ் வந்து 11 நைட் முடிக்கிற டைம்ல கூப்பிடுவாங்க. எல்லா டைமும் நம்ம பிளேயர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கணும். இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டும் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்களா இந்த ஃபீல்ட்ல நீங்க சாதிச்சதுக்காக? கண்டிப்பா ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா பார்த்தா நிறைய வந்து டோர்னமெண்ட்ஸ் வந்து உள்ள நம்ம இந்தியால வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தா லாஸ்டா வந்துட்டு ஒரு 10 days பிஃபோர் வந்து ஒரு பெரிய WTA ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஏன்னா ஒரு வைட் ஸ்ப்ரெட்டா வந்து டென்னிஸ்ல வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குன்ட்டு ரொம்ப இயர்ஸ் எப்படின்னா அதான் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அது உடனே வந்துட்டு உங்களால நம்ம ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது. இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து பேக் டு பேக் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு 10 years முன்னாடி பார்க்கும்போது பெரிய சக்சஸ்ஃபுல்லா தெரியுங்க. என்னோடதே பார்க்கும்போது நீங்க ஏன்னா கோச்சிங் அந்த கோவிட் டைம்ல வந்து இந்தியாவில் இருந்தேங்க. கூர்கான்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டென்னிஸ், ஒரு டென்னிஸ் சென்டர்ல. அப்போ மாஸ்டர்ஸ்னு டென்னிஸ்ல ஒன்று பண்ணாங்க. மாஸ்டர்ஸ் வந்து பார்க்கும்போது அது ஒரு வேர்ல்ட்லயே ஒரு பெரிய கோச்சிங் சர்டிஃபிகேஷன் 2 year ப்ரோக்ராம்ங்க. அது நமக்கு ஒரு ரொம்ப என்ட்ரி கிடைக்கிறது ரொம்ப டஃப். ஒரு 12 பேர் தான் வந்து இயர்லி வந்து குளோபலி வந்து எடுப்பாங்க. இது நம்ம சிஎம் கூப்பிட்ட எனக்கு வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணாருங்க அந்த டைம்ல. அதுவே ஒரு பெரிய பூஸ்டப் தான். எப்படின்னா நார்மலா ஒரு பிளேயரா இருந்து நீங்க பார்க்கும்போது ஒரு கோச் வந்துட்டு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்றது வந்து அது வந்து நமக்கும் ஒரு மோட்டிவேஷன் தாங்க. ஒரு டென்னிஸ் பிளேயர் கிட்ட டேலண்ட் இருக்கு, ஆனா அவன்கிட்ட வந்து பணம் இல்லை. அவன் வந்து இப்போ பெரிய அளவுல வந்து சாதிக்கணும், உங்களை தாண்டி சாதிக்கணும். அதுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணணும் அது கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டென்னிஸ்ல வந்து ஒரு பிளேயரா நீங்க சக்சீட் ஆகணும்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாம பண்றது வந்து ரொம்ப டஃப்ங்க. ரொம்ப டஃப். அதான் நான் என்னோட அதான் நம்ம கோல் வந்து நம்ம கிளியரா இருக்கணுங்க. நான் வந்து டென்னிஸ் பிளேயர் தான் ஆவன்ட்டு 15 வயசுல அந்த புடிவாரமா நான் இருந்திருந்தேன்னா டென்னிஸ்ல எதுலையும் நான் சக்சீட் பண்ணியிருக்க முடியாது. அதுதான் நம்ம ஒரு சின்ன வயசுல வந்து நம்ம ஒரு கோல்னு நம்ம எடுக்கும்போது அது வந்து அந்த கோல் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும். நம்ம சும்மா ஒரு கோல்னு எடுத்துட்டு அது இதனாலதான் வந்து நம்ம எந்த ஒரு பெரிய ஒரு கோல்னாலும் நம்ம அச்சீவ் பண்ணாம போறதுக்கு வந்து ரீசனே அதுதான். அது வந்து நம்ம எப்படி அட்டைன் பண்ணலாம், இது வந்து நமக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கா, நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு, நம்ம ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கோமா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணும்போது ஈஸி. இதே வந்து அதான் ஃபினான்ஷியலி சப்போர்ட் இருந்து கோச்சஸோட ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்து பண்ணும்போது அது பண்ணும்போதே வந்து டென்னிஸ்ல வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்குமானா ரொம்ப டஃப்ங்க. நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Ariza shirts and trousers. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப்.